மெயினா டேப்லாம் வந்து நம்ம சுத்தி வந்து இது பண்ணிட்டு இருப்போம். பட் இது பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இப்படி ஹோல்ட் பண்ணி இப்படி ரொட்டேட் பண்ணாவே போதும். என்ன சைஸ் பாட்டிலுக்கு வேணாலுமே நீங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ரொட்டேட் குடுத்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு ஈஸியா பாட்டில் வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஃபர்ஸ்ட் வந்த சாப்பர் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த ரோப் வந்து புல் பண்ற மாரி இருக்கும். கயிறு இழுக்கிற மாரி இருக்கும். இது வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தா நம்ம இந்த மாரி தள்ளுனாவே போதுங்க. ஈஸியா வந்துட்டு சாப் ஆயிரும். ரொம்ப கியூட்டான ஸ்பைஸ் பாக்ஸ் இது. உங்களுக்கு ட்ரேயோடயே குடுத்துருக்காங்க. நம்ம மோஸ்ட்லி ஸ்பைசஸ் எல்லாமே குட்டி குட்டி பாட்டில்ஸ் அண்ட் பாக்ஸஸ்லாம் வந்து போடுவோம். அதுக்கு ஏத்த மாரி ஸ்பூன்ஸுங்க. பாக்குறக்கு ஒரு குட்டி பவர் பேங்க் மாரி தான் இருக்கும். பட் ஈஸியா ஓப்பன் பண்ணிக்க முடியுங்க. இது ரொம்பவே சிம்பிளா இருந்ததுங்க. 2 சைடுமே உங்களுக்கு லாக் வந்து குடுத்துருக்காங்க. இது 2 சைடுமே இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுல போட்டு நம்ம வந்துட்டு லாக் பண்ணி டிஃப்யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம மைன்யூட்டான இடத்துல எல்லாம் கிளீன் பண்றதுக்கு மெயினா ஸ்லைடிங் டோரு விண்டோ எல்லாம் அந்த இடத்துல நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆகுங்க. இல்ல ஹேர் டை அப்ளை பண்றீங்கனாலுமே கையில படாம யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஷாம்பூஸ் எல்லாம் இதுல நீங்க இந்த கண்டெய்னர்ல வந்து போட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் டைப் தான். இந்த மாதிரி நிறைய பேர் தேங்காய் உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அருவாளை வச்சு உடைக்க தெரியாம கூட இருக்கும். பட் இது பார்த்துட்டீங்கன்னா ஈஸியா நம்ம தேங்காய் எடுத்து இங்க ஒரு அடி அடிச்சாவே போதும். தண்ணியும் தனியா நீங்க ஒரு டம்ளர்லாம் தேட வேண்டியதில்லை. இதுலயே வந்து கலெக்ட் ஆயிரும். ஈஸியா அதை வந்துட்டு நம்ம டம்ளர்ல வந்துட்டு டிரான்ஸ்ஃபரும் வந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த கலெக்ஷன்ஸோட ஃபுல் வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள்.